சேனல். இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, வலைதளத்தில் வருமானத்தில் போட்டி போடுவாங்க. நான் சம்பாதிக்கிறதா நீ சம்பாதிக்கிறதா. இப்போ போட்டி போடுறதாருனா தான் கணவன் மனைவி. அதாவது அவங்க இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே தான் ஒட்டுக்கா வீடியோ போட்டு சம்பாதிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க சேனல்லையே போட்டி போட்டு சம்பாதிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வீடியோ போட்டு இத்தனை நாள் சம்பாதிச்சிருந்தார். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. இளவரசன் காயத்ரி அம்மையார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மையார் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கண்ணீருங்கவலையமாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, 13 நிமிஷம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 3 லட்சம் பக்கம் வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு $50-60. அப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருப்பாங்க, லைவ் வீடியோ, அது 2,25,000. அது ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு 70, 120. அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, மாமா வரல, அவருக்கு எங்களுக்கு எந்த வித கவலையும் இல்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு 50. எல்லாம் பார்த்திங்கன்னா $300, $350. கணக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 30,000 ஈட்டி இருக்கிறாங்க. பொதுவாக கணவன் மனைவி சண்டைனா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க, யாரும் வீடியோ போட மாட்டாங்க. ஆனால் இவங்க கணவன் மனைவி சண்டையும் கூடி வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க யூடியூப்பில். என்ன காரணம்னா, இதையவே இவங்க தொழிலாக வச்சுருக்கிறாங்க. பல வீடியோவில் இது நடத்திருக்குது. சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டு அதில் லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ அந்த அம்மா உட்காந்துட்டு அங்கே பேசுது, நைட்டு இந்த மாதிரி சண்டை பிடிச்சிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வீடியோ பார்த்தாங்க, அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. லைவ் வீடியோ போடும்போது அவங்க வீட்டில் யாருமே வள்ளியாட்டுக்குது, சமரசம் பண்ணலியாட்டுக்குது. லைவ் வீடியோவில் போட்ட கடைசியில் தான் அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க, அந்த அம்மா சொல்லியிருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி பண்ணாதேன்னு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க சொல்லி வச்சு தான் வீடியோ போடுறாங்க. அதான் இங்கே ஒரு கணவன் இங்கே ஒரு வீடியோ, மனைவி அங்கே ஒரு வீடியோ, போட்டி. வலைதள வருமானத்தில் போட்டி. லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குது. இவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் வியூஸ் போகுன்னு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக சொந்த விஷயங்களை யூடியூப்பில் சொல்லக்கூடாது. சொன்னால் என்னாங்கன்னா மான மரியாதை போகு, 4 பேர் பார்த்தா காரி துப்பிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவை ஃப்ரீ இன்கம் தான். நம்ம சொந்த விஷயங்களை பேசினா தான் நம்மளுக்கு வியூஸ் நல்லா போகும். அப்புறம் நார்மலாக வீடியோ போட்டோன்னா 15,000-20,000 வியூஸ் போகுது. இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இவங்க கணவர் இளவரசர் எங்கே உட்காந்துக்கிறாருன்னு பார்த்துங்க, நடு காட்டுக்குள்ளே காரில் உட்காந்துட்டு என் தரப்பு நியாயத்தை கேளுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. 2 பேர் சண்டை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க. இதில் வருமானத்துக்கு போட்டி. இதில் நான் என்னோடய வீடியோ அதிகமாக போகுதா இல்லை உன்னோட வீடியோ அதிகமாக போகுதான்ட்டு போட்டி. ஆனால் அவங்க வீட்டில் யாரும் சமாதானம் பண்ணி அதையும் ஒரு வீடியோ போடல. ஆனால் 2 பேர் உட்காந்துட்டு வீடியோ போடுறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பல ஃபேமிலி யூடியூபர் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே சண்டை பிடிச்சி அது லைவ் வீடியோ போட்டு அதில் சம்பாதிக்கிறது மாட்டாங்க. ஆனால் இவங்க இதை தொழிலாக வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு வேறு கமெண்ட் வேறு, ஆதரவு வேறு. நான் சந்தோஷமாக இருங்க, சிங்கப்பெண்ணாக இருங்க, தனியாக வாழ கற்றுக்குங்க. பொதுவாக மஞ்சக்காமலை குடிக்கக்கூடாது. இவர் அதையும் மீறி குடிக்கிறாருன்னா என்ன காரணம்னா வருமானம் இருந்தால் தானே குடிப்பாங்க. வருமானம் இல்லைன்னா எப்படி குடிப்பாங்க? அப்போது இவங்களுக்கு ஓவர் வருமானம் வருதுங்க. அந்த ஓவர் வருமானத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே குடித்து ஆட்டம் போடுறது. கஷ்டப்பட்டால் தாங்க என்னோடய அருமை தெரியே, கஷ்டப்படலினா அதனோட அருமையே தெரியாது. வர்றதை பூரா ஃப்ரீ இன்கம் தான். அப்புறம் அவங்க நம்ம இளவரசர் ஒரு நேற்று ஒன்று சொன்னார், நான் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கிறேங்க, நான் யாருன்னு நீ காட்ட போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சண்டை பிடிச்சிட்டு குடிச்சிட்டு நல்ல வீடியோ போடும்போது ஒரு 2 நாள் கழித்து இவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நான் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கிறேங்க, நான் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அப்புறம் அவங்க மனைவி பற்றி சொல்லணுன்னா, பொதுவாக கணவர் குடிச்சிட்டு வந்தால் அதையும் வீட்டில் ஆற வச்சு பேசணும். அதையும் இவங்க லைவ் வீடியோ போடுறாங்கன்னா இவங்களால என்ன சொல்கிறேன்னு தெரியல. பொதுவாக கணவரோட மான மரியாதை இந்த அம்மாவை தான் காற்றுல பறக்க விட்டுச்சான்னு எனக்கு தெரியல.
அதையும் லைவ் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் பார்த்துருக்குறாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது. பொதுவாக கணவரோட ஒழுக்க செயல்பாடுகளை வெளி உலகம் வேணால் பேசலாம், சொந்த மனைவியே லைவ் வீடியோ போட்டு ஊர் உலகத்துக்கு வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி சண்டை நடந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதே ரோட்டுக்கு வந்தீங்கன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, பேசுறதை கேட்கத்தான் செய்வாங்க. இதில் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 3 லட்சம் 2 லட்சம் பக்கம் பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. 2 பேர்த்துக்கும் தெரியும் இந்த மாதிரி வியூஸ் போகும் தெரியும். அப்புறம் அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா, சரி அது வீடியோ போட்டால் போட்டு ஏன்னா வியூஸ் வந்துருச்சே, வருமானம் வந்துருச்சே, 2 பேர் சொல்லி வச்சுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க, 2 பேர் சொல்லாமல் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு அதில் வியூஸ் வாங்கி நல்லா சம்பாதிக்கிறத இவங்க தொழிலாகவே வச்சுருக்குறாங்க. பல ஃபேமிலி யூடியூப்பர் நீங்கள் போய் பாருங்கள், கணவன் மனைவி சண்டையை யூடியூப்பில் போட மாட்டாங்க. என்னென்னா அவங்க சொந்தக்காரங்க கேட்டால் மான மரியாதை போயிடும், காரி துப்பிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவை மணி. அது எப்படி போனால் என்ன, நம்மளுக்கு ஆதரவு இருக்குல்லோ, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆதரவு கூட்டம் இருக்குதுன்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நம்மளோட ஒழுக்க செயல்பாடுகளில் நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் இவங்க கணவர் குடிக்கிறாராம்மா, கணவர் இத்தனை நாள் குடிக்கும்போது இவங்க இந்த அம்மா வீடியோ போடல, இப்போ வீடியோ போட்டுக்கிறானா என்ன காரணம்னா, இப்படி ஒரு ட்ரையல் பார்த்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் போட்டால் வியூஸ் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த அம்மா அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு ஃப்ரீ மணி ஃப்ரீ இன்கம் தான். ஆனால் நேற்று போட்டு வீடியோ போடுறாங்க. என்னோடய வீடியோ வியூஸ் அதிகமாக போகுதா, உன்னோட வீடியோ வியூஸ் அதிகமாக போட்டி போடுறாங்க. எதில் போட்டி போடுறோன்னா குடும்ப நடத்தலாம் கிடையாதுங்க. அதாவது நான் ஒரு நியூஸ் போடுறேன், ஒன்று பேசி போடுறேன், நீயும் ஒரு பேசி போடு, 2 பேர்த்தில் எது வியூஸ் போனால் 2 பேர்த்துக்கும் நல்லா சக்ஸஸ் தான். என்ன காரணம், லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குது. இனி இந்த மாதத்துக்கு இவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா 2 வீடியோவில் $300 பக்கம் வந்திருக்குது. இனி 2 நாளில் 2 பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து தங்கமயிலே தகரமயிலே மானே தேனேன்ட்டு வீடியோ போடுவாங்க. அதையும் பார்த்து ரசிங்க. இவங்க சப்ஸ்கிரைபரை என்ன சொல்கிறேன்னு தெரியல, எது ஒன்றாலும் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்கெல்லாம் எந்த வீடியோ பார்க்குறதுன்னு நினைக்கிறேன், இவங்க வீடியோக்கு அடிமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் உழைச்சி சாப்பிட்டா அந்த அருமை தெரியும். உழைக்காம உட்காந்துட்டு இந்த மாதிரி சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டு வியூஸ் வாங்கி வருமானம் பார்க்குறீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. மானம் மரியாதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, ஒழுக்கத்தை பற்றியும் கவலை இல்லை. மொத்தத்தில் போட்டி போடுறாங்க கணவன் மனைவி. எதுலைன்னா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி யூடியூபர் எங்கேயா பார்த்துருப்பீங்கன்னு கேட்டால் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்புறம் இளவரசர் காருக்குள்ளே கண்டுக்குரு, நைட்டெல்லாம் இங்கே தான் தூங்கினங்க, அப்புறம் காலையில் சூட்டு கடையில் சாப்பிட்டேன், இதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறாரு. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே கணவர் குடிச்சிட்டு லைவ் வீடியோ போட்டால் நான் பார்த்ததில்லை. ஒரு சிலர் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை பண்ணக்கூடிய யாருன்னா நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் தான். அவங்கள என்ன சொல்கிறேன்னு தெரியல. மொத்தத்தில் அவங்க இலவச வருமானத்துக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுவாங்க, எதை வேணால் பண்ணுவாங்க. அது பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்கள அடக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் இவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா இவங்க தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவாங்க. மொத்தத்தில் சிந்தியுங்கள், எந்தெந்த வீடியோ பார்க்கணும் சிந்தியுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.